வாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். ஒரு இலட்சியத்தோட சக்தி என்ன? நம்ம வாழ்க்கையோட திசைய தீர்மானிக்கிற அந்த ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சரி, இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? நாம சும்மா சூழ்நிலைகள்ல சிக்கி தவிக்கிறோமா, இல்ல நம்ம வாழ்க்கையோட ஸ்டியரிங் நம்ம கையில தான் இருக்கா? இன்னைக்கு நம்மளோட தேடல் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த ஆழமான கருத்து எங்கிருந்து வருதுன்னு பாப்போம். இது சும்மா ஏதோ ஒரு கருத்தில்ல. ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஞான பொக்கிஷம். ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான இந்த உரைதான் இன்னைக்கு நம்ம விவாதத்துக்கு வழிகாட்டியா இருக்க போகுது. முதல்ல ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு குறிக்கோளே இல்லாம ஒரு திசையே இல்லாம வாழ்றதுல என்ன சிக்கல்? அப்படி ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த வரிய கொஞ்சம் நல்லா கவனிங்க. குறிக்கோள் இல்லாத ஒரு மனுஷன் தன்னோட கட்டுப்பாட்டுல இல்லாத சக்திகளால இங்கேயும் அங்கேயுமா தள்ளப்படுறான் அப்படின்னு இந்த உரை சொல்லுது. ஆனா எது மாதிரி? இங்கதான் ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் வருது. காஞ்சு போன ஒரு சருகு மாதிரி. யோசிச்சு பாருங்க, அந்த சருகுக்குன்னு ஒரு பாதை கிடையாது. காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் அது போகும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையும் அப்படிதான். இது ரொம்ப ஆழமான விஷயம் இல்லையா? ஆனா விஷயம் அதோட முடியல. அந்த உரை இன்னும் ஒரு படி மேல போய் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. குறிக்கோள் இல்லாத மனிதன் தாவர வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன? எந்த ஒரு வளர்ச்சியும் சவாலும் சுறுசுறுப்பும் இல்லாத ஒரு மந்தமான நிலை. இது சும்மா உயிரோட இருக்கிறது, உண்மையா வாழ்றதில்ல. சரி, இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? இப்படி திசை தெரியாம போறதுக்கு ஒரு மாற்று மருந்து இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதத்தான் இப்போ பார்க்க போறோம். இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை வருது. இது ஒரு சஜஷன் இல்ல, ஒரு தெளிவான கட்டளை மாதிரி. நம்ம சும்மா குறிக்கோள் இல்லாம அலையக்கூடாது. நமக்கு வாழ்க்கையில ஒரு திட்டவட்டமான இலட்சியம் இருக்கணும். இதுதான் முதல் படி. ஆனா சும்மா ஒரு இலட்சியத்தை மனசுல வச்சுக்கிட்டா போதுமா? இல்ல. அசலான விஷயமே இங்கதான் இருக்கு. ஒரு இலட்சியத்தை முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஒரே வேலை அதுல நம்மள முழுசா அர்ப்பணிக்கிறது தான். இது வெறும் சிந்தனை இல்ல, செயல் சார்ந்த ஒரு அர்ப்பணிப்பு. இப்போ இந்த 2 விதமான வாழ்க்கையையும் நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்பதான் இதோட வித்தியாசம் நமக்கு நல்லா புரியும். இதுதான் இந்த பகுப்பாய்வோட மையம்னே சொல்லலாம். இங்க பாருங்க, இந்த 2 பக்கத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு. ஒரு பக்கம் சூழ்நிலைகளால அலைக்கழிக்கப்பட்டு தடுமாறி மந்தமா வாழ்ற ஒரு வாழ்க்கை. இன்னொரு பக்கம் ஒரு தெளிவான நோக்கத்தோட தடுமாறாம ஒவ்வொரு அடியும் திட்டமிட்டு எடுத்து வைக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னும் ஒரு சின்ன விஷயம்தான் நம்ம வாழ்க்கையோட முழு போக்கையும் மாத்துது. சரி, இந்த திட்டமிட்ட செயல் அப்படிங்கிறதுக்கு என்ன சக்தி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு இலட்சியம் இருக்கிறது, நம்ம செயல்களை எப்படி மாத்துது? இந்த திட்டமிட்டு அப்படிங்கிற வார்த்தைய நல்லா கவனிங்க. இதுதான் மாற்றத்தோட திறவுகோல். இதுக்கு முன்னாடி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அடிச்சிட்டு போற சருகு மாதிரி இருந்த நாம இப்போ கப்பலை ஓட்டுற ஒரு கேப்டன் மாதிரி மாறுறோம். ஒவ்வொரு செயலையும் உணர்வுபூர்வமா திட்டமிட்டு செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த உரையில தடுமாறுவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு சொல்றாங்க இல்லையா? அதை இப்படி யோசிக்கலாம். உங்களுக்கு ஒரு இலக்கு தெளிவா இருந்தா நீங்க தடம் மாறுறதுக்கான வாய்ப்பு பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். உங்க இலட்சியம் ஒரு கலங்கரை விளக்கம், அதாவது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி உங்களுக்கு சரியான வழிய காட்டிட்டே இருக்கும். சரி, நாம இப்போ இந்த விவாதத்தோட உச்ச கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு மனுஷனோட உண்மையான மதிப்பு எதை வச்சு முடிவு செய்யப்படுது? இந்த இலட்சிய பயணத்தோட இறுதி பலன் என்ன? ஆனா நில்லுங்க, கதை இதோட முடியல. சும்மா ஒரு இலட்சியம் வச்சிருந்தா மட்டும் ஒருத்தர் மதிப்புள்ளவர் ஆகிட முடியாது. அதை விட முக்கியமான ஒன்னு இருக்கு. ஆமா, அதுதான் விஷயம். அந்த இலட்சியம் நம்மகிட்ட இருந்து என்ன மாதிரியான முயற்சியை வெளியே கொண்டு வருதுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இலட்சியம் எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம், ஆனா அதை நோக்கிய நம்மளோட முயற்சி தான் நம்ம மதிப்பை தீர்மானிக்குது. இறுதியா திருவள்ளுவரோட இந்த ஒரு வரி எல்லாத்தையும் விளக்கிடுது. ஒருத்தரோட மதிப்பு அவரோட முயற்சியோட விளைவுல தான் இருக்கு. நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல, அதுக்காக எவ்வளவு முயற்சி போடுறீங்க, அதோட விளைவு என்னங்கிறதா முக்கியம். அப்போ இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன். உங்க முயற்சி தான் உங்க தாக்கத்தை உருவாக்கும்னா நீங்க எதை உருவாக்க போறீங்க? உங்க முழு சக்தியும் எதுக்காக செலவிட போறீங்க? யோசிச்சு பாருங்க.